மிதுனம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பொறாமைகளுக்கும் கண் திருஷ்டிகளுக்கும் நடுவில் தான் மிதுனம் தினமும் அதனுடைய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்திக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு வாழ்க்கையின் தரமே மாறப்போகுது. அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய பொக்கிஷங்களையும் மகேஸ்வரன் ஒருவரால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்றது மாற்ற முடியாத கருத்து. சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியாக வரும்பொழுது முதலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள் கழிக்கப்படும். எப்படி கழிக்கப்படும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கர்மாவை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. அதாவது நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்தை நோக்கி போகும் பொழுது அந்த ஆலயத்தில் நிச்சயமாக கொடிமரத்திற்கும் தெய்வத்திற்கும் நடுவில் பலிபீடம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. அந்த பலிபீடத்தை நீங்கள் நெருங்கும் போதே உங்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் நிறைந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எதையோ யோசிப்பீங்க. அதாவது நீங்கள் ஆலயத்திற்கு எதற்காக போனீங்க அப்படின்ற எண்ணத்தையே தவற விட்டுட்டு மற்ற எல்லா சிந்தனைகளும் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி நினச்சிக்கிட்டே நீங்கள் கோவிலுக்குள் போவீங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் துரோகத்தால் வதைக்கப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுக்கு யார் துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள மறந்துட்டு பலிபீடத்தை நெருங்கி போகும்போது மனதில் ஒரே ஒரு எண்ணத்தை சுமந்து செல்ல வேண்டும். என்னுடைய வெற்றியை அடைய விடாமல் என்னை தொற்றி இருக்கக்கூடிய பாவங்கள், பிணிகள், சூனியங்கள், துர்சக்திகள், பீடைகள் இவை அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும். இவை அனைத்தையும் நான் இந்த பலிபீடத்தில் மனதார பலி கொடுக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே போய் அந்த பலிபீடத்து முன்னாடி நின்று மனதார இறை நம்பிக்கையோடு வேண்ட வேண்டும். நமக்கு என்னதான் 4 நல்லது நடந்தாலும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 7 கெட்டது கூடவே துரத்திக்கிட்டு வரும். அதனால் பலிபீடத்தின் முன் நின்று நீங்கள் வேண்டியதற்கு பின்பு எக்காரணத்தை கொண்டும் அந்த பலிபீடத்தை திரும்பி பார்க்காம தெய்வத்தை நோக்கி நடந்து போகணும். நீங்கள் திரும்பி பார்க்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான துர்சக்திகளை அந்த இடத்துல விட்டுட்டு வந்தீங்களோ அவை அனைத்தும் உங்களை பின்தொடர்ந்து வருவதற்கு பல சாதகமான சாத்தியங்கள் உண்டு. இந்த 2025 மிதுனத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலையில் கேது இருக்குது. ராகுவை போல் கெடுப்பாரில்லை, கேதுவை போல் கொடுப்பாரில்லை அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. அதன்படி கேதுவால் பல நன்மைகள் மிதுனத்துக்கு நடக்கவிருக்கின்றது. மிதுனம் வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி நிச்சயமாக நகர்ந்தே தீரும். பல நாள் கனவுகள் உங்களுக்கு பலிக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இனி எந்த தடைகளும் இருக்காது. அதனால தான் மிகப்பெரிய பாவ கர்மங்களை கழிக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய செவிகளுக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இல்லைனா இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்காது. எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் அனுக்ஷணமும் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. மகேஸ்வரனுடைய நிழலை தேடி நீங்கள் செல்லும் பொழுது அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய ஈசனின் பூதகணங்களே உங்களை தொற்று இருக்கக்கூடிய துர்சக்திகளை வதம் செய்யும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் வேலையே இழந்து இருந்தாலும் உங்களின் மனதிற்கு பிடித்த வேலையை உங்களால் அடைய முடியும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சுப நிகழ்ச்சியை உங்களால் சிறப்பாக நடத்த முடியும். மிதுனம் சந்தோஷமாக வாழக்கூடிய காலமோ நேரமோ பிறந்தாச்சு. இனியும் மிதுனம் பழையதை நினைத்து வருந்தக்கூடாது. முக்கியமாக இரத்த பந்தங்கள் கிட்ட ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை நினைத்து வருந்துவதை நிறுத்த வேண்டும். அவை அத்தனையுமே தற்காலிகமானதே. தயவு செய்து உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதே நீங்கள் சொந்தங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம்தான். அந்த பாசம் உங்களுடைய கண்களை மறைத்து
பலவிதமான முயற்சிகளை தடுத்து நிறுத்தும். அதனால மிதுனம் வெற்றியை போய் அடையும் வரை மிதுனத்துடைய இரு புற கண்களும் குதிரையைப் போல கட்டப்பட வேண்டும். அப்பதான் உங்களால் நேராக உங்களுடைய இலக்கை நோக்கி நகர முடியும். எந்த விதமான இடத்துலையும் உங்களுடைய கவனங்கள் சிதறாம இருக்கும். மிதுனம் மிகப்பெரிய ஒரு லட்சியத்துக்காக போராடிக்கிட்டு இருக்குது. 12 ராசிகளிலேயே மற்றவங்களுக்கெல்லாம் பணத்தை சம்பாதித்தால் போதும், அந்த பணத்தை வைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியத்துக்காக செல்வத்தை சம்பாதிக்கணும், அடுத்தவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை மனசில் தினமும் விதைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் மிதுனம். அப்பேற்பட்ட மிதுனத்துக்கு கவன சிதறலே இருக்கவே கூடாது. உற்றார் உறவினர்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இரத்த பந்தங்கள் உங்கள் பேச்சை மறுக்கலாம், மரியாதை கொடுக்க மறக்கலாம். ஆனால் உங்களை படைத்த இறைவன் அந்த ஈசன் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை அப்படின்றத மிதுனம் மறக்காம இருந்தாலே போதும். மிதுனத்துடைய வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க இல்லையா, அந்த முயற்சிகள் திருவினையாகக்கூடிய காலம்தான் இந்த 2025. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை எந்த விதமான காரணங்களுக்காகவும் நீங்கள் தட்டி கழிக்காம சரியான முறையில் விதி எனக்கு இதை தான் சொல்கிறது அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு உபயோகப்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை போய் அடைய முடியும். இனி எந்த ஒரு இடத்துலையுமே தோல்வி உங்களுக்கு நிகழாது. எவரிடமும் ஏமாறவே மாட்டீங்க. எவராலும் உங்களுக்கு துரோகங்கள் நிகழ்த்தப்படாது. அந்த ஈசனுடைய பசுபதாஸ்திரம் உங்களை காத்து ரட்சிக்கும். அந்த அளவுக்கு பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை நீங்கள் பெற ஆரம்பிச்சிட்டீங்க. எந்த விதமான மனக்குழப்பங்களும் இல்லாமல் ஈசனுடைய ஆலயத்தில் நீங்கள் காலை வைக்கும் பொழுது பலிபீடத்தை பார்த்து என்னை பற்றி இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் இந்த நொடியே இந்த இடத்தில் பலியாக வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிட்டு உள்ள போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை உங்களுக்கு மாறுபடுவதை உங்களால் உணர முடியும். கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானே உங்களுக்கு கர்ம சனியாய் விளங்கி மிகப்பெரிய அளவில் உங்களுடைய பாவ கர்மங்களை கழிக்கப் போகிறார். இனி மிதுனம் வாழ்வில் உயரத்தை மட்டுமே தான் நோக்கி நகரும். எந்த இடத்துலையுமே இடறி விழாது. சுப காரியங்களை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது குலதெய்வத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டே தீரும். அதற்கு முன்பாக தயை கூர்ந்து சிவனின் ஆலயத்தில் உங்களின் பாதங்களை பதிக்குமாறு இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஏன்னா சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டாலே இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகல சௌபாக்கியங்களும் நம்மை தேடி வரும். நாம் எதையும் தேடி போகக்கூடிய அவசியமே ஏற்படாது. மிதுனம் இனி வாழ்வில் தோற்கவே தோற்காது. மற்றவர் முன் தலை குனிந்து வாழ்ந்த காலம் நீங்கி மிதுனம் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி கௌரவமாக வாழக்கூடிய காலம் பிறந்தாச்சு. அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு சுதந்திரமான முடிவுகளை திடகார்த்தமாக இந்த காலத்தில் உங்களால் எடுக்க முடியும். நிச்சயமாக மிதுனம் வாழ்வில் ஜெயித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஜெயிக்க பிறந்த ராசி தான் மிதுனம். ஏற்பட்ட தோல்விகளை கண்டு வருந்த வேண்டாம், அவை அத்தனையுமே தற்காலிகமானதே. இன்னைக்கு வேணா நீங்க தோற்கும் பட்சத்தில் இருக்கலாம், நிச்சயமாக வெற்றியை அடைந்தே தீர முடியும். ஏன்னா அனுதினமும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. முயன்ற மிதுனம் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஈசனை நாடிய மிதுனத்துக்கு என்றைக்குமே வாழ்வில் வீழ்ச்சியே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். பிரார்த்தனைகளை முடித்து ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுதும் பலிபீடத்தை ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டாம். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.